பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜெபத்திற்குள்ளாக நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். நான் ரெவரண்ட் சாரா. ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு அருமையான டாபிக்கோடு நம்ம ஜெபித்துக் கொண்டு வருகிறோம். இந்த நாளிலே எடுத்துக்கொண்ட ஒரு டாபிக் டவுட், சந்தேகம். சந்தேகம் என்ற ஒரு டாபிக் எடுத்தாலே நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. உயர்ந்தவர்களா இருக்கட்டும், தாழ்ந்தவர்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், எப்படிப்பட்டவர்களா இருக்கட்டும், சந்தேகம் என்ற ஒரு ஒரு காரியம் ஒரு மனதுக்குள்ள இருக்குது என்றால் கண்டிப்பாக அந்த இடத்துல முன்னேற்றங்கள் இருக்காது, சண்டைகள் தான் வரும். ஸோ சந்தேகத்தை வேதத்துல வந்து ரொம்ப ஒரு அருமையான வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது. அந்த வார்த்தையை நான் வாசித்து விட்டு நம்ம அதுக்கு பிள்ளாக தியானிக்கலாம். யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து, ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. ஸோ சந்தேகப்படுகிறவனுக்கு அங்க ஆண்டவர் ஒரு மதிப்பே கொடுக்கல. சந்தேகங்கள் வந்து முக்கியமா வீட்டுக்குள்ளேயே ஆரம்பிக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ஆரம்பிக்கலாம், ரிலேஷன்ஷிப்குள்ள ஆரம்பிக்கலாம், கல்யாணத்துல ஆரம்பிக்கலாம், குடும்பத்துக்குள்ள அநேக இப்படிப்பட்ட சந்தேகங்கள் நிலவி கொண்டிருக்கும். இந்த சந்தேகத்தை சிலருக்கு ஹேண்டில் பண்ண தெரியாது. சிலர் வந்து சந்தேகத்திலேயே ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க வாழ்க்கைய. சிலர் வந்து எதை பார்த்தாலும் சந்தேகமா இருக்கும், அவங்களுக்கு யாரை பார்த்தாலும் சந்தேகம். எந்த இடத்துக்கு போனாலும் சந்தேகமா இருப்பாங்க. யாரு என்ன பேசினா கூட, ஓ அவங்க ஏதோ மனசுல வச்சுக்கிட்டு பேசுறாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் அப்படின்னு இருக்கும். வேலையில சந்தேகம், பண விஷயங்களில சந்தேகம், அவங்க ஏதாவது எடுத்துட்டு போக வந்திருக்கிறாங்களா, ஏதாவது அவங்க கேட்க வந்திருக்காங்க, நிறைய சந்தேகங்கள். எல்லாத்துக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும். இந்த சந்தேகம் முக்கியமாக பாத்தீங்கன்னாக்கா நிறைய இடங்களில இந்த சந்தேகம் வேலையில வேலையில வேலை செய்யற இடங்களில நிறைய இப்படிப்பட்ட சந்தேகங்கள் நடைபெறும். அதே மாதிரி நல்ல நல்ல கணவன் மனைவி நல்லா இருப்பாங்க, புதிதாக கல்யாணம் ஆனவங்க மத்தியில இப்படி நிறைய சந்தேகங்கள். ஒரு ஒரு 6 மாசத்துல கல்யாணம் ஆனவங்க, இன்னும் 1 வருஷத்துல, 2 வருஷத்துல, ஒரு 3 வருஷத்துல அப்படியே போகும். ஒரு 5 வருஷம் வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா இப்படி சந்தேகம்னு ஒண்ணு தொடங்கிட்டாலே அந்த சந்தேகத்தோட தான் வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கும். சந்தேகம் வந்து ஒரு பெரிய வியாதி, ரொம்ப மோசமான ஒரு வியாதி. அந்த சந்தேகம் நமக்குள்ள இருந்துட்டா ஒண்ணு சந்தேகத்தோடவே வாழ்வாங்க, இல்லைன்னா சந்தேகத்துல இருந்து வெளியில வந்துட்டாங்கன்னா வாழ்க்கை சூப்பரா இருக்கும். இது 2 தான். ஸோ முக்கியமா பாத்தீங்கன்னாக்கா கணவன்மார்கள், மனைவிமார்கள், கணவன் போன் பேசும்போதோ மனைவி போன் பேசும்போதோ ஒரு சந்தேகம் வரும். யார் கூட பேசிட்டு இருக்கிறாங்க, என்ன பேசிட்டு இருக்கிறாங்க, யார் யார் எதுக்காக போன் நோண்டிட்டு இருக்கிறாங்க, என்ன நோண்டுறாங்க, எல்லாமே சந்தேகம். அதுவும் சில கணவன்மார்களோ இல்ல மனைவிமார்களோ மோஸ்ட்லி பாத்தீங்கன்னாக்கா அப்படியே ரொம்ப சைலண்டா பேசுவாங்க, வார்த்தையே கேட்காது. இந்த மாதிரி சூழ்நிலையில பாத்தீங்கன்னாக்கா கணவனுக்கு சந்தேகம் வரும். என்ன பேசுறாங்க, ஏது பேசுறாங்க, போன் மூலமா. அப்புறம் மறைச்சு வச்சு பேசுவாங்க, நிறைய காரியங்களை மறைச்சிடுவாங்க. மனைவிமார்கள் நிறைய நேரங்களில கணவன்மாருக்கு சொல்ல மாட்டாங்க, கணவன்மாரவங்கள மனைவிமாருக்கு சொல்ல மாட்டாங்க, என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், என்ன பண்ணிட்டு இருக்கோம்ன்றத சொல்ல மாட்டாங்க. அதை சொல்லாம அப்படி மறைச்சு வச்சே செய்வாங்க. கண்டிப்பா சந்தேகங்கள் வரும் அந்த அந்த இடங்களில. ஒரு டிரான்ஸ்பரன்சியே இருக்காது. வெளிப்படையா பேசுறது, வெளிப்படையா காட்டி கொடுக்கிறது எதுவுமே இருக்காது. இந்த சந்தேகம் பாத்தீங்கன்னாக்கா, நம்ம சந்தேகத்தை வச்சு நம்ம ஜெயிச்சிருவோம்னு மட்டும் நினைக்காதீங்க, நினைக்கவே நினைக்காதீங்க. சந்தேகம் இருக்கிற இடத்துல சந்தோஷம் இருக்காது, சந்தேகம் இருக்கிற இடத்துல நிம்மதி இருக்காது. ஏன்னாக்கா சந்தேகம் முதலாவது பாத்தீங்கன்னா தூங்குவாங்க, தூங்கணும்னு போவாங்க, தூக்கம் வராது. சந்தேகம் ஃபர்ஸ்ட் அவர்ல தூக்கத்தை கெடுக்கும். சந்தேகம் வந்து கவலையை கொண்டு வரும். சந்தேகம் ஒரு பலவீனத்தை கொண்டு வரும். சந்தேகம் ஒரு கோபத்தை கொண்டு வரும். சந்தேகம் நிம்மதியை கெடுக்கும். சந்தேகம் வந்து உறவையே முறித்து போடும். சோ எந்த லெவல்ல நம்ம இருக்கிறோம், எந்த இடத்துல இருக்கிறோம், எந்த அளவு நம்மளுடைய சந்தேகம் மேல இருக்குது யோசிச்சு பாருங்களேன். இப்படிப்பட்ட சந்தேகங்கள் நமக்குள்ள இருந்ததுனாக்கா கண்டிப்பா குடும்பத்துக்குள்ள சமாதானமே கிடையாது, கிடையவே இருக்கவே இருக்காது. நிறைய பக்கத்து வீட்டுல போய் பேசினா சந்தேகப்படுவாங்க, யார்கிட்டனா பேசினா போய் சந்தேகப்படுவாங்க. மனைவி அழகா இருந்தா சந்தேகப்படுவாங்க. புருஷன் கொஞ்சம் உயரமா இருக்கிறாரு, நல்லா இருக்கிறாருன்னு தெரிஞ்சா அவரை வச்சு சந்தேகப்படுவாங்க. இப்படி எல்லாம் பல சந்தேகங்கள் இருக்குது. நல்ல சாரி கட்ட விட மாட்டாங்க, நல்ல ட்ரெஸ் பண்ண விட மாட்டாங்க, பூ வெடிக்க வைக்க விட மாட்டாங்க, நல்ல ஒரு ட்ரெஸ் பண்ணித்துக்கோ, நல்ல ஜுவல்ஸ் போட்டுக்கோ விட மாட்டாங்க. எல்லாத்துக்குமே ஒரு சந்தேகம் மைண்டுக்குள்ள. உன்னை யாருன்னா பாத்துருவாங்க, உன்னை யாருன்னா ஏதாவது சொல்லிடுவாங்க அப்படின்ட்டு சந்தேகத்தினால திருமணங்கள்,
திருமண வாழ்க்கைகள், குடும்ப வாழ்க்கை உடைந்து போயிருக்கிறது. யாராவது பாதிக்கப்பட்டிருக்கிறீங்கனாக்கா, தயவு செய்து அந்த சந்தேக ஆவிய தூக்கி போட்டுட்டு, உங்க மனைவியோடு சேருங்க. உங்க கணவரோடு சேருங்க. உங்களுக்குள்ள இருக்கிற வியாதியினால தான் அந்த குடும்பம் உடைந்தது. வேற எதனாலயும் கிடையாது. அந்த சந்தேகத்த கொண்டு போய் உங்க பெரியவர்களுக்கு நீங்க சொல்லுவீங்க. அவங்க பெரியவங்க என்ன, "ஓ! அப்படிப்பட்டவனா? அவனுக்கு வேணாம் அப்ப அவன தூக்கி போட்டு வா. ஓ! அப்படிப்பட்ட பொண்ணா? அந்த பொண்ணு உனக்கு வேணாம். தூக்கி போட்டு வா." காலங்கள் மாறி போயிட்டே இருக்குது. இந்த காலத்துல பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு கேரண்டியே கிடையாது. லைஃப்‌க்கே ஒரு கேரண்டி கிடையாது. ஆனா, ஒரு திருமண பந்தம் என்பது உண்மையாகவே அங்க ஒரு ஒரு அன்பு இருக்கணும். அன்பு மட்டும் இல்ல, அந்த இடத்துல அந்த உறவுக்குள்ள எப்படி ஒருத்தர நம்போ நம்பி வாழணும், ஒரு நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கைய நம்ம உடைக்கக் கூடாது. அந்த நம்பிக்கைய வளர்த்துக்கிட்டும் போக்கூடாது. அ அந்த அந்த ந அந்த 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 நம்பிக்கையுள்ளயே நீங்க போயிட்டே இருக்கணும். அந்த சந்தேகத்த நம்ம வளர்க்கக்கூடாது. கொஞ்சம் யோசிக்கலாம். தாவீது கோலியாத்த முறியடிக்கணும்னு போனபோது, தாவீது என்ன பண்றாரு? ஒரு ஒரு கெத்தா போறாரு. என்னால எல்லாரும் சந்தேகப்படுறாங்க. உன்னால முடியாது, உன்னால முடியாது. நான் சொல்றேன், வீட்ல இருக்கிற ஒரு ஒரு பிரச்சனையும் ஜெபம் என்ற ஒரு கல்லு உங்களுக்கு போதும். அந்த சந்தேகத்த நீங்க உடைக்கலாம். போறாரு, ஒரே கல் எடுக்குறாரு. அந்த பெரிய கோலியாத்த அப்படியே சரண்டர் பண்ண வச்சுர்றாரு. அப்படியே சாகடிக்கிறாரு. நான் கேட்கிறேன், இந்த நேரத்துல ஒரு கல்லு, ஒரு ஜெபம் என்ற கல்லு உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்குதுன்னாக்கா, நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர புடிச்சுக்கங்க. ஆண்டவரே, இந்த சந்தேகத்தின் ஆவி எங்க வீட்ட விட்டு போணும்னு சொல்லுங்க. ரிலேஷன்ஷிப்ல சந்தேகம். பயங்கரமா சந்தேகம் வரும். அவங்களுக்கு அடுத்த மாசம் கல்யாணம் ஆக போகுதுன்னா, இந்த மாசம் ஃபுல்லாவே உட்கார்ந்து சந்தேகத்திலே பேசிட்டு அப்ப அவங்கலாம் எப்படி வாழ்க்கைய நடத்த போறாங்க? எப்படி இருக்க போறாங்க? சந்தேகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தா. அதனால நீங்க கண்டிப்பா யோசிங்க. அதே மாரி மத்தேயு 14வது அதிகாரம் 29, 30, 31ல பார்த்தீங்கன்னாக்கா, ஆண்டவர் கேட்கிறாரு. பேதுருவ பார்த்து கேட்கிறாரு. பேதுரு சொல்றார், நீங்க இருக்கிற இடத்துக்கு நான் வரட்டுமா ஆண்டவரே? வா. ஒரே வார்த்தை சொல்றாரு, வா. ஆனா போறாரு. காற்றும், கடலும், காற்றும், அந்த புயலும் பயங்கரமா வீசின பதினால, அங்கருந்து கூப்பிடுறாரு ஆண்டவர. ஆண்டவரே நீங்க எங்க இருக்கிறீங்க? எவ்வளவு தூரம் இருக்கிறீங்க? என் கைய பிடிங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, "ஏன் சந்தேகப்பட்டாய்? அவ்விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய்?" அப்படின்றாரு. நெறைய நேரத்துல இந்த சந்தேகம் நம்மளுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு பாதாளத்த உருவாக்கிடும். இந்த சந்தேக பிசாசு, அந்த ஆவிய நம்ம கண்டிப்பா விரட்டணும். சந்தேகம்ன்னு ஒண்ணு வந்துட்டாலே உங்க சிரிப்பு போயிடும். உங்களுடைய சந்தோஷம் போயிடும். உங்க சமாதானம் போயிடும். எல்லாத்தையும் சந்தேகம் என்ற ஒரு நோக்கத்தோடயே பார்த்துட்டு இருப்பீங்க. ஒரு ஒரு கண்ணோட்டத்தோடயே பார்ப்பீங்க. சந்தேகம் என்ற கிளாஸ கழட்டி வச்சுருங்க. நம்பிக்கை என்ற விசுவாசம் என்ற ஒரு கிளாஸ போடுங்க. எல்லாமே நல்லா முடியும். சூப்பரா முடியும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எந்தெந்த வீடுகளில சந்தேகங்கள், பிசாசுகள் ஆட்டிக்கொண்டு அவங்கள படைத்துக் கொண்டிருக்கிறதோ, அந்த வீடுகளிலே உங்க நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. அந்த சந்தேக பிசாசிலிருந்து அவங்கள விடுதலை ஆக்குங்க இயேசு சுவாமி. குடும்பங்கள் உடைந்து போகிறது ஐயா. ரிலேஷன்ஷிப் உடைந்து போகிறது ஆண்டவரே. ஆண்டவரே வேலையில சந்தேகப்பட்டு வேலையிலிருந்து வந்துட்டாங்க ஆண்டவரே. ஏசப்பா நெறைய காரியங்கள் ஆண்டவரே சந்தேகத்தினால சந்தேகத்தினால மேல இன்னும் அவங்களுக்கு படிக்க முடியாத காரியங்கள். அவங்க செஞ்ச ஒரு தப்பு சந்தேகத்தோடயே நெறைய பேர் அவங்கள பார்த்துட்டு இருக்கிறாங்க. இயேசு சுவாமி, தெய்வ ஆவியானவர் இந்த நேரத்துல இறங்கி ஆண்டவரே, அப்பா யாரெல்லாம் உங்கள நோக்கி கூப்பிடுறாங்களோ அவங்களுக்கு ஒரு நன்மைய செய்யுங்க. அந்த சந்தேகத்தின் ஆவி அவங்கள விட்டு ஓடி போகட்டும் ஆண்டவரே. யாருமே ஒருத்தர் சந்தேகத்தோடு பார்க்காதபடி காத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் கிரியை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே சந்தேகத்தோடு கர்த்தரிடத்துல வந்தால் அவனுக்கு எந்த நன்மையும் நடக்காது என்று நாங்கள் வேதத்துல வாசித்தோம் ஆண்டவரே. தெய்வ ஆவியானவர் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ஐயா. ஆண்டவரே எந்தெந்த கப்பிள்ஸ் எந்தெந்த ஆண்டவரே குடும்பங்கள் உடைக்கப்பட்டிருக்கிறதோ இந்த சந்தேகத்தினால இந்த செய்தியை கேட்டு இந்த ஜெபத்தை கேட்டு அவங்க ஒன்னா சேரட்டும் ஆண்டவரே. சந்தேகத்தின் ஆவியை தூக்கி போட்டுட்டு வரட்டும்ப்பா. இந்த ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினால வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென். தேங்க் யூ சோ மச். தயவு செய்து இந்த சந்தேகம் என்ற அந்த டவுட் என்ற இந்த இந்த செய்தி உங்களுக்கு இந்த ஜெபங்கள் பிரயோஜனமா இருக்குமானால் உங்களுடைய ஸ்டேட்டஸ்ல போட்டு நீங்க மற்றவங்களுக்கு அனுப்பி வைங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச். காட் பிளஸ் யூ ஆல்.